ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமுக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டீஸ் போர்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டீஸ் ஆஃப் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸுன்னு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு எஸ்எஸ்சிலேருந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 8/4/2024 இருந்து 7/5/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 10/5/2024 இருந்து 11/5/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று டயர் 1 எக்ஸாம், அதுக்கான எக்ஸாம் தேதி ஜூன் ஜூலையில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டயர் 2க்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும்ன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பதவியெலாம் கொடுத்துருக்காங்கன்னா லோவர் டிவிஷனல் கிளர்க் கேட்டிருக்காங்க, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க. பல்வேறு மினிஸ்ட்ரி மற்றும் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை இப்போ இருக்க போது. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லோவர் டிவிஷனல் கிளர்க் கேட்டிருக்காங்க, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 3 பதவி. இது மத்திய அரசோட குரூப் சி பதவினே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோவர் டிவிஷனல் கிளர்க் மற்றும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2, அதாவது மந்த்லி 19,900 63,200 வரைக்கும் சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த பதவிக்கு லெவல் 4ல் கொடுத்துருக்காங்க. மந்த்லி 25,500 81,800 வரைக்கும் சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3,712 வேக்கன்சி இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது போக போக இந்த வேக்கன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3,700க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே அவங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னா 2/8/1997 1/8/2006 பிறந்திருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் SC/ST பிரிவினர்னா 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி PW கேட்டகரிக்கு அந்தந்த கம்யூனிட்டி படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே உங்களுக்கு மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி ஏஜ் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தா கம்பைன்டு ஹையர் செகண்டரி அப்படின்றதால நீங்கள் 12th பாஸ் பண்ணவே போதுமான இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th கேட்டிருக்காங்க. ஸோ பதவிக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு பார்த்தா குவாலிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தா 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, இதுவே நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள், DO, அந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும். வித் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் கேட்டிருக்காங்க. அதாவது 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து வித் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க பாருங்கள், ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக அவங்க தான் அப்ளை பண்ணணும். ஸோ DUக்கான கல்வி தகுதியாக தான் 12th நீங்கள் சயின்ஸு முடிச்சுட்டு சயின்ஸில் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி மீதி இருக்குங்க பாருங்கள், லோவர் டிவிஷனல் கிளர்க்கு மற்றும் JC, இந்த பதவிக்கு பார்த்தா மஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது.
ஸோ நீங்கள் 12th கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஓ பதவிக்கு மட்டும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து மேக்ஸை ஒன் ஆஃப் த சீட்டாக எடுத்து படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2 பதவிக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஸோ 12th வந்து பாஸ் பண்ணே வந்து போதுமானது. ஓகே, ஸோ ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் 12th கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ssc.government.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் புதுசாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். புதிய வெப்சைட் மூலமாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கவங்க அந்த லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 100 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னா அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி சார்ந்த பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதேமாரி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் டியபிள் பர்சன் அவங்க யாருக்கையும் வந்து ஃபீஸ் கிடையாது. இதை தவிர்த்து மீது இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் 100 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து நார்மலாக வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே டிஸ்ட்ரிக் தான் வந்து இருக்க போது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று வந்து டயர் 1 எக்ஸாம் மற்றும் டயர் 2 எக்ஸாம் இருக்க போது. இப்போ நம்ம டயர் 1 எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இதில் மொத்தமாக 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மொத்தமாக வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அடுத்த கட்டமாக அவங்க ஸோ டயர் 2 எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. டயர் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருந்ததை சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். கொஷின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் மெனி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ் மொழியிலேயே நமக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம், ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டயர் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயர் 2ல் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 1ல் வந்து பார்த்தா மாடியூல் 1 மற்றும் மாடியூல் 2 பிரிச்சிருக்காங்க. மாடியூல் 1ல் வந்து மேத்தமெட்டிக்கல் கொடுத்துருக்காங்க, மாடியூல் 2ல் ரீசனிங் மற்றும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மார்க் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 1லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு செக்ஷன் 2 இருக்குது, மாடியூல் 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில செக்ஷன் வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது, டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்க போது. ஸோ மீதி வந்து பார்த்தா எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்க போது. ஓகே, இதில் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதாவது செக்ஷன் 1 எக்ஸாம் இருக்கும், செக்ஷன் 2 எக்ஸாம் இருக்க போது. செக்ஷன் 3 மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, அதேமாரி ஸ்கில் டெஸ்ட் மற்றும் டைப்பிங் டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் வந்து குவாலிஃபைன் ஆகிறது வந்து கட்டாயன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கான படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ மொத்த சிலபஸ் பற்றி ஃபுல்லாக மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான டைப்ரைட்டிங் எப்படி இருக்க போது, டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்க போது, அதேமாரி கம்ப்யூட்டர்னால் எந்தளவுக்கு சோதனை பண்ணுவாங்க அது குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ண அதுக்கான பிபிடி மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திச்சிடலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.